வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டெலிகிராம்னா என்ன, டெலிகிராம் சேஃப் இல்லையா, இதை கிரியேட் பண்ணது யார், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க டாபிக் உள்ளே போகலாம். டெலிகிராம்னா என்ன பார்க்க முன்னாடி வாட்ஸ்அப்னா என்ன, நம்ம கான்டாக்டில் உள்ளவங்ககிட்ட சேட்டிங் பண்ணிக்கலாம். ஒரு 256 பேர் சேர்ந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி அரட்டை அடிச்சுக்கலாம். ஒரு மொக்க பாட்டை ஸ்டேட்டஸ் போட்டு அதை எல்லாரும் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். வாய்ஸ் கால், வீடியோ கால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் தாண்டி டெலிகிராமில் அப்படி என்னதான் பண்ண முடியும்னு நினைக்கிங்களா? நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அதில் என்னன்னாலும் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன குரூப் வேணுமோ அது சிம்பிளாக சர்ச் பண்ணி அதில் ஆட் ஆகிக்கலாங்க. 500,000 லிமிட் இல்லைங்க, இல்லை எவ்வளோ மில்லியன் பீப்புள் வேணாலும் ஆட் ஆகிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் தான் உங்கள்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறமா உங்களுக்குன்னு ஓனாக பாட் கிரியேட் பண்ணிக்கலாங்க. பாட்னா என்ன சொல்லி அடுத்த வர வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இப்போது சேட்டிங் பற்றி வருவோம். உங்கள் ஃப்ரெண்ட்ட ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. அந்த மெசேஜில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? டிலீட் ஃபார் எவ்ரிஒன் கொடுப்பீங்க. அது எல்லாம் தாண்டி அந்த மெசேஜை உங்களால் எடிட் பண்ண முடிஞ்சால் இதில் பண்ணலாங்க. நம்ம மெசேஜோ அல்லது நம்மளோட ஃப்ரெண்டோட மெசேஜோ டிலீட் பண்ணால் நம்மளோட ஃப்ரெண்டோட டிவைஸ்லேயும் சேர்ந்து டிலீட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அவன் மெசேஜை அவன் டிவைஸ்லேயே நம்ம டிலீட் பண்ணி விட்டுருலாங்க. ஒரு மெசேஜை எந்த நாளில் எந்த டைமில் அனுப்பணும்னு நினச்சா கூட இதில் அனுப்பிக்கலாங்க. அண்ட் ஒரு மெசேஜை சைலண்ட்டாக கூட அனுப்பிக்கலாங்க. அதாவது உங்கள் ஃப்ரெண்டு பிஸியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சவுண்டு தேவையில்லை அப்படின்னு நினச்சா இல்லை சைலண்ட்டாக கூட அனுப்பிக்கலாங்க. ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேங்க. இது கிட்டத்தட்ட ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் மாதிரி தாங்க. உங்களோட ஃபைல்ஸ் எவ்வளோ வேணாலும் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணாலும் அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட்டே வந்திருக்குங்க, இது சேஃப் இல்லையா? 100% இது சேஃப் தாங்க. நீங்கள் சீக்ரெட் சேட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியே எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் தாங்க. அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்டு கூட சேட் பண்ணணும்னு நினச்சா உங்களோட ஃபோன் நம்பரே தேவையில்லைங்க. உங்களுக்குன்னு கொடுக்குற ஐடியை சென்ட் பண்ணாலே போதும். உங்களோட ஃபோன் நம்பரை ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி செட்டிங்கில் போய் நோபடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா யாராலையுமே உங்களோட ஃபோன் நம்பரை பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ தேவைப்படுதுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் வீடியோ போட எப்போவுமே ரெடியாக இருக்கேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கிரியேட் பண்ணது யார்? இதை கிரியேட் பண்ணது இந்தியான்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. இது இந்தியன் கம்பெனி கிடையாது, ரஷ்யன் கம்பெனி. பவுல் ராவ் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியோட ஓனர். 2013 ஆகஸ்ட் 14 தான் இந்த டெலிகிராம் லான்ச் ஆச்சு. லான்ச் ஆன 7 வருஷத்தில் 300 மில்லியன் + டவுன்லோட்ஸ் இருக்குது. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வரப்போகிற வீடியோவில் பாட்னா என்ன, பாட் எப்படி கிரியேட் பண்ணுறது, டெலிகிராம் எப்படி சேஃபாக யூஸ் பண்ணுறது, மூவி, சாங், யூடியூப் வீடியோலாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃபைல்ஸ் எப்படி சேஃபாக அப்லோட் பண்ணுறது, ஃபைல்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி சேனல் ஆர் குரூப்பை கிரியேட் பண்ணுறது, பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் ஜோராய். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெக்ஸ்ட் வீடியோ வெயிட்டிங் ஃபார் யூ.